தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் களம் தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி மற்றும் 15 மண்டல தேர்தல் உதவி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை துணை ஆணையர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் உள்ளாட்சி தேர்தலை சுமூகமாக நடத்துவது, பணப்பட்டுவாடாவை தடுப்பது, வாக்குச்சாவடிகள் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் ஆலோசிக்கப்பட்டன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கலுக்காக கடந்த 11 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்களில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தற்போது பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் பாதி அளவு பரிசீலிக்கப்பட்டு அவை உள்ளாட்சி தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளதாகவும், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து நேற்று பிற்பகல் முதல் அதிமுக வேட்பாளர்கள் மாநிலம் முழுவதும் தங்களின் பிரச்சாரத்தை துவக்கினர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் பகுதி 80வது வார்டில் போட்டியிடும் ஜேசிடி பிரபாகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் மாநகராட்சியின் 60 வார்டுகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினர். அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் வாக்காளர்களின் கால்களில் விழுந்தும் அதிமுகவினர் வாக்குகளை சேகரித்தனர். இதேபோன்று ஆத்தூர் அருகே உள்ள தென்னங்குடி பாளையம் கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக சார்பில் சேப்பாக்கம் தொகுதி 114வது வார்டில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மதன் மோகன் சென்னை நுங்கம்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பானுச்சந்திரன் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடங்களை கைப்பற்றி சென்னையில் மேயர் பதவியை கைப்பற்றும் என திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்தார். இதேபோன்று திமுகவின் முன்னாள் துணை மேயர் அன்பழகன் திருச்சி மாநகராட்சி 48வது வார்டில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை பொன்மலை கோட்ட அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், திருச்சி மாநகராட்சியை திமுக நிச்சயம் கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார். சேலம் மாநகராட்சியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவினை அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் தாக்கல் செய்தனர். சேலம் மாநகராட்சியில் 80% இடங்களில் திமுக வெற்றி பெற்று சேலம் மாநகராட்சியை கைப்பற்றும் என்று சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் PV கதிரவன் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். உள்ளாட்சி தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாகவும், இதனையடுத்து இன்று முதல் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவை மாநகராட்சியில் மக்கள் நலக் கூட்டணி போட்டியிடும் இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி மொத்தமுள்ள 100 வார்டுகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 30 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி 32 இடங்களிலும், மதிமுக 25 இடங்களிலும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 13 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4498 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனையடுத்து இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 7034 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் நகரசபை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் நேற்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். நேற்று மட்டும் ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய குவிந்ததால் நகரசபை வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு பகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆனந்தமணி காலி குடங்களுடன் வந்து நூதன முறையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடந்த 5 ஆண்டுகளாக தனது வார்டு பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை உணர்த்தும் வகையில் காலி குடங்களுடன் மனு தாக்கல் செய்ததாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.